ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜமி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பக்கோடா தான் செய்ய போகிறோம். ஊருக்கு போயிருக்கும்போது எங்கள் சித்தி பசங்கள்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலையே கறி வாங்கி மசாலாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டாங்க. ஈவினிங் ஆனோடனே பக்கோடா வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜமி குக்கிங் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஊருக்கு போனாலே எங்கள் சித்தி வீட்டில் இல்லைனா மாமா வீட்டில் எங்கள் கசின்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துப்போம். சேர்ந்துட்டு வீட்டிலே ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்றது, இல்லைன்னா கடையில் வாங்கி சாப்பிட்றது, இதுமாரி செஞ்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு 15 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இன்றைக்கி பக்கோடா செய்ய போகிறோம். கறி பார்த்திங்கன்னா 2 கிலோ கறி வாங்கியிருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஜல்லடையில் வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிகிற அளவுக்கு எடுத்து வச்சிடணும். பக்கோடாலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சேர்ப்போமோ அதெல்லாம் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இதில் என்னென்ன சேர்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக போடுறேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். அதில் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். அது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கணும். அந்த மசாலாவில் சேர்க்கும்போது பேக்கிங் சோடா சேர்க்கலையா, அதில் இப்போ இதில் சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா மசாலாவும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ சேர்த்துருக்க மசாலாலாம் பார்த்திங்கன்னா நம்ம கறிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். சப்போஸ் பத்தலைன்னா நம்ம தேவைன்னா கூட இன்னும் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். பக்கோடா மசாலாவை நிறையா சேர்த்தோன்னா பக்கோடா சாப்பிடும்போதும் வெறும் மாவாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் இன்னும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு கறி பார்த்திங்கன்னா 4-5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது பக்கோடா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஈவினிங் பொரிக்கிறதுக்காக நாங்கள் காலையிலே கறியை ஊற வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அது வரைக்கும் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை மறுபடியும் ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுக்கணும். ஏன்னா நம்ம காலையில் கலந்து விட்டதுனால அது அப்படியே கீழெல்லாம் மசாலாலாம் இறங்கிடும். அதுக்காக மறுபடியும் கறியெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுதான் இது கருத்தாளிங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா சிம்லேயே வைங்க. அப்போ தான் உள்ளேயும் வெந்து கறியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுப்பை ஹையில் வைக்கும்போது மேலே ஃப்ரை ஆகிடும், உள்ளே பார்த்திங்கன்னா வேகாது. அதனால் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு நல்லா வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். Karpu itu kakak bilang kira. Karpu. பக்கோடா பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அந்த கருவேப்பிலையும் அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். அந்த கருவேப்பிலை ஃப்ரை பண்ணும்போது அந்த கருவேப்பிலையோடைய டேஸ்ட்டும் அந்த எண்ணெயிலே இறங்கி பக்கோடா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்.
இப்போ பக்கோடா ஃப்ரை பண்ணியாச்சு, எடுத்துடலாம். பகோடா ரெடி. எப்போவுமே பகோடா கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு வெங்காயமும் லெமனும் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே லெமனை புழிஞ்சு விடுத்து பகோடா எடுத்து சாப்பிட வேண்டியது தான். பக்கோடா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. நீங்களும் ஊருக்கு போனீங்கன்னா உங்கள் கசின்ஸ் கூட ஜாலியாக இதுமாரி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.